Hello everyone, today we are going to see 40 sentences related to laundry. Let's get started. First one, துணி துவை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அழுக்கு துணியை துவை அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா do the laundry. Do the laundry அப்படின்னு சொல்லலாம், or wash the dirty clothes அப்படின்னு சொல்லலாம். Wash the dirty clothes or do the laundry அப்படின்னா துணி துவை அப்படின்னு அர்த்தம். நான் துணி துவைக்க போகிறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா ஐம் கோயிங் டு டூ த லாண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஐம் கோயிங் டு டூ த லாண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஐம் கோயிங் டு வாஷ் மை க்ளோத்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். நான் துணியை கையில் துவைக்க போகிறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா ஐம் கோயிங் டு ஹேண்ட் வாஷ் த க்ளோத் அப்படின்னு சொல்லலாம். ஐம் கோயிங் டு ஹேண்ட் வாஷ் த க்ளோத்ஸ் அப்படின்னா நான் துணிகளை கையில் துவைக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் துவைக்கிறதுக்கு நிறைய அழுக்கு துணிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு I have a lot of dirty clothes to wash அப்படின்னு சொல்லலாம். I have a lot of dirty clothes to wash அப்படின்னா நான் துவைக்கிறதுக்கு நிறைய அழுக்கு துணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். It looks like you have a lot to wash அப்படின்னா நிறைய துணி துவைக்க இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு it looks like you have lot to wash அப்படின்னு சொல்லலாம். நிறைய துணி துவைக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மெஷினில் பார்த்தீங்கன்னா டாப் லோட் மெஷின் ஆர் ஃப்ரண்ட் லோட் மெஷின்னு 2 டைப் இருக்குது. என்கிட்ட வந்து அந்த ஃப்ரண்ட் லோட் மெஷின் இல்லை, டாப் லோட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின், ஐ ஹாவ் டாப் லோட் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட டாப் லோட் வாஷிங் மிஷின் தான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ். இந்த சட்டை ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ஷர்ட் ஹேஸ் டூ மச் டர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஷர்ட் ஹேஸ் டூ மச் டர்ட்டி அப்படின்னா இந்த சட்டை ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த வெள்ளை சட்டையில் ஒரு காஃபியோட கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ஒயிட் ஷர்ட் ஹேஸ் அ காஃபி ஸ்டெயின் ஆன் இட் அப்படின்னா அந்த வெள்ளை சட்டை மேலே ஒரு காஃபியோட கரை இருக்குது அப்படின்றது அதோட அர்த்தம். திஸ் ஒயிட் ஷர்ட் ஹேஸ் அ காஃபி ஸ்டெயின் ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட அழுக்கு துணியெல்லாம் வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் த டர்ட்டி கிளாத்ஸ் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் அப்படின்னு சொல்லலாம். புட் த டர்ட்டி கிளாத்ஸ் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் அப்படின்னா அழுக்கு துணிகளை அந்த சலவை கூடையில் போடு, இல்லைனா அதில் வை அப்படின்னு அர்த்தம். துணியெல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு அந்த மெஷினில் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் த லாண்ட்ரி இன்டு த வாஷிங் மிஷின். புட் த லாண்ட்ரி இன்டு த வாஷிங் மிஷின் அப்படின்னா சலவை இயந்திரத்தில் அந்த துணியெல்லாம் போடு அப்படின்னு அர்த்தம். புட் த லாண்ட்ரின்னு சொல்லலாம், ஆர் புட் த க்ளோத்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த துணியெல்லாம் வந்து ஊறவை அப்படி சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சோக் த க்ளோத்ஸ் ஃபார் 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோக் த க்ளோத்ஸ் ஃபார் 20 மினிட்ஸ் அப்படின்னா துணிகளெல்லாம் ஒரு 20 நிமிஷம் ஊறவை அப்படின்னு அர்த்தம். நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிட்டர்ஜென்ட் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிக்விட் டைப், இன்னொன்று வந்து பவுடர் டைப். ஸோ ஆட் சம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஆர் பவுடர் டிட்டர்ஜென்ட் அப்படின்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது யூஸ் பண்ணு, இல்லைனா பவுடர் ஃபார்மில் இருக்கிறது யூஸ் பண்ணு, ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட் சம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஆர் பவுடர் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு 15 மினிட்ஸில் துவைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு வாஷ் தீஸ் கிளாத்ஸ் வித்தின் 15 மினிட்ஸ். 15 நிமிஷத்துக்குள்ளே நான் இந்த துணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு வாஷ் தீஸ் கிளாத்ஸ் வித்தின் 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்கெட்டில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபில் த பக்கெட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபில் த பக்கெட் வித் வாட்டர் அப்படின்னா வாளியில் அதை வாட்டர் ஃபில் பண்ணு, நிரப்பு அப்படின்னு அர்த்தம். வாஷ் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணியை துவை. வாஷ் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணி துவை. நம்ம வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஃப்டர் ஆட் த டிட்டர்ஜென்ட் ஸ்விஷ் த டிட்டர்ஜென்ட் இன் த வாட்டர் டு டிசால்வ் இட் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஆட் த டிட்டர்ஜென்ட் ஸ்விஷ் த டிட்டர்ஜென்ட் இன் த வாட்டர் டு டிசால்வ் இட் அப்படின்னு சொல்லலாம். அதை நல்லா கலக்கு, கரையிற அளவுக்கு கலக்கு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ நல்ல உங்களோட அழுக்கு துணியெல்லாம் எடுத்து அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியில் வந்து முக்கி வை அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இம்மர்ஸ் யுவர் டர்ட்டி கிளாத்ஸ் இன் த sudsy water. இம்மர்ஸ் யுவர் டர்ட்டி கிளாத்ஸ் இன் த sudsy water அப்படின்னா அந்த நுரைந்த நீரில் உன்னோட துணியை வந்து முக்கி வை அப்படின்னு அர்த்தம். லெட் த க்ளோத் சோக் ஃபார் 30 மினிட்ஸ் அப்படின்னா துணிகளை ஒரு 30 நிமிடம் ஊற விடு அப்படின்னு அர்த்தம். லெட் த க்ளோத் சோக் ஃபார் 30 மினிட்ஸ் அப்படின்னா துணிகளை ஒரு 30 நிமிஷம் ஊற விடு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட க்ளாத்ஸ் வந்து நல்லா சாஃப்டன் பண்ணும். ஆல்சோ அது வந்து ஒரு குட் ஃப்ரேக்ரன்ஸும் கொடுக்கும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆட் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படின்னா துணி மென்மையாக்கிய சேர், அதாவது உங்களை சாஃப்டன் பண்ணக்கூடிய அந்த இதை சேரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க கரையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு
நம்ம நிறைய டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, we have to add lot of detergent to remove the stain அப்படின்னு சொல்லலாம். we have to add lot of detergent to remove the stain அப்படின்னா அந்த கரையை அகற்ற நம்ம நிறைய அந்த டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். துணிக்கு நல்லா ப்ரஷ் வச்சு தேய், இல்லை ப்ரஷ் போடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்க்ரப் த க்ளோத்ஸ் வித் அ ப்ரஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரப் த க்ளோத்ஸ் வித் அ ப்ரஷ் அப்படின்னா துணியை ப்ரஷ் வச்சு தேய், இல்லைனா ப்ரஷ் போடு அப்படின்னு அர்த்தம். வந்து ஒயிட் கிளாத்ஸ்லாம் செப்பரேட்டாக எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு செப்பரேட் த ஒயிட் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செப்பரேட் த ஒயிட் கிளாத்ஸ் அப்படின்னா என்னோடய ஒயிட் ட்ரெஸ்லாம் வந்து தனியாக பிரி அப்படின்னு அர்த்தம். துணிகளெல்லாம் அலசு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரின்ஸ் த க்ளோத்ஸ். ரின்ஸ் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணிகளே அலசு, 2 முறை அலசு அப்படின்னு சொல்லணும்னா ரின்ஸ் த க்ளோத்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். துவைக்க எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு லாங் டஸ் இட் டேக் டு வாஷ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு லாங் டஸ் இட் டேக் டு வாஷ் அப்படின்னா துவைக்க எவ்வளோ நேரம் எடுக்கும், இல்லை எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். என் ட்ரெஸ்ட்டு ஃபேட் ஆகாமலும் இல்லை ஸ்டெயின் ஆகாமலும் இருக்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப மைல்டு டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, ஐ யூஸ் மைல்டு டிட்டர்ஜென்ட் டு அவாய்ட் ஃபேட் அண்ட் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லலாம். மங்கல் மற்றும் கரைகளை தவிர்க்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப லேசான அந்த செலவேப் சோப்பு தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ். துணியை நல்லா துவைச்சதுக்கப்புறம் மிஷின்லேருந்து எடுப்போம்ல, அப்போ நல்லா உதறு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷேக் அவுட் த க்ளாத்ஸ் தரோலி அப்படின்னு சொல்லலாம். ஷேக் அவுட் த க்ளாத்ஸ் தரோலி அப்படின்னா துணியை நல்லா உதறு அப்படின்னு அர்த்தம். ஸோ துணியெல்லாம் வந்து அலசினதுக்கப்புறம் பிழி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரிங் த க்ளோத்ஸ். ரிங் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணிகளே பிழி அப்படின்னு அர்த்தம். துணியெல்லாம் காயவை அப்படி சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரை த க்ளோத்ஸ். ட்ரை த க்ளோத்ஸ் அப்படின்னா துணிகளை உலரவை, இல்லைனா துணிகளை காயவை. ஸோ மெஷின் முடிஞ்சிச்சான்னு பாருன்னு சொல்லுவோம். இல்லை முடியல, இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் yet the machine is still running அப்படின்னு சொல்லலாம். ஆர் நாட் yet the machine is still spinning அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இல்லை, அந்த மெஷின் வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது, இல்லை சுற்றிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் yet the machine is still running ஆர் spinning அப்படின்னு சொல்லலாம். ஓல்டு மாடல் மெஷின் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ ஓல்டர் ஸ்டைல் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ ஓல்டர் ஸ்டைல் மெஷின் அப்படின்னா என்கிட்ட அந்த பழைய ஸ்டைலில் இருக்கிற அந்த மெஷின் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். துணியெல்லாம் வந்து கொடியில் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேங் த க்ளோஸ் ஆன் த க்ளோஸ்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் புட் த க்ளோஸ் ஆன் த க்ளோஸ்லைன் அப்படின்னும் சொல்லலாம். கொடியில் துணியெல்லாம் தொங்க விட, இல்லைனா போடு அப்படின்றது அதோட அர்த்தம். சன்லைட்டில் போடு, காய போடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹேங் த க்ளோத்ஸ் இன் சன்லைட் அப்படின்னு சொல்லலாம். ஹேங் த க்ளோத்ஸ் இன் சன்லைட் அப்படின்னா சன்லைட்டில் துணியெல்லாம் காய போடு அப்படின்னு அர்த்தம். என்னோடய ப்ளூ கலர் ஷர்ட்டை வந்து நீ துவைச்சிட்டியா அப்படின்னு கேட்போம். அதே எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் யூ வாஷ்ட் மை ப்ளூ ஷர்ட். ஹவ் யூ வாஷ்ட் மை ப்ளூ ஷர்ட் அப்படின்னா என்னோடய ப்ளூ ஷர்ட்டை நீ துவைச்சிட்டியா அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளிப்பு போடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூஸ் த க்ளோத்ஸ் பென் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூஸ் த க்ளோத்ஸ் பெக் அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். கிளிப்புன்றதுக்கு தான் வந்து நம்ம க்ளோத்ஸ் பென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துணிக்கு கிளிப்பு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் த க்ளோத்ஸ் பென் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூஸ் த க்ளோத்ஸ் பென் அப்படின்னு சொல்லலாம். துவைச்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபினிஷ்ட் லாண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃபினிஷ்ட் லாண்ட்ரி அப்படின்னா நான் துவைச்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மெஷின் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் வெளியில் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அவுட் த க்ளோத்ஸ். டேக் அவுட் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அன்லோட் இட் அப்படின்னு சொல்லலாம். அன்லோட் இட்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் துணியை துவைப்பேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் வாஷ் த க்ளோத்ஸ் ஒன்ஸ் இன் அ வீக். ஐ வில் வாஷ் த க்ளோத்ஸ் ஒன்ஸ் இன் அ வீக் அப்படின்னா நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் துணி துவைப்பேன் அப்படின்றது அர்த்தம். துணியெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த மெஷினை க்ளோஸ் பண்ணு, மெஷின் டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளோஸ் த மெஷின் டோர் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ் த மெஷின் டோர் அப்படின்னா அந்த மெஷினோட அந்த டோரை மூடு அப்படின்னு அர்த்தம். உன் துணியை நீயே துவைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஷ் யுவர் க்ளோத்ஸ் யுவர் செல்ஃப். வாஷ் யுவர் க்ளோத்ஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன் துணியை நீயே துவை அப்படின்னு அர்த்தம். துணியெல்லாம் காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளோத்ஸ் ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். க்ளோத்ஸ் ட்ரைட் அப்படின்னா துணியெல்லாம் காஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். Thank you so much for watching. If you are new here, please subscribe and share. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா give me a like. நான் உங்கள் மகம் கான சகோதரி.